हाय फ्रेंड्स वेलकम बैक टू कलकल बाकिया यूट्यूब चैनल। स्टव ऑन பண்ணி கடாய் வச்சு எண்ணெய் விட்டு 4 பச்சை மிளகாய் 2 வரமிளகாய் 10 பல்லு பூண்டு போட்டு நல்லா வதக்கிக்கலாம். 4 வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி அதையும் போட்டு கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இன்றைக்கி நம்ம என்ன செய்கிறோன்னா மதுரை தண்ணி சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நல்லா வதக்கிக்கோங்க. யார் யாருக்கெல்லாம் என்ன சட்னி பிடிக்கும்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வதக்கின வெங்காயத்தை தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இந்த வதக்கின வெங்காயத்தை ஆற விட்டு உடச்சக்கல்ல சேர்த்து அரைச்சிக்கோங்க. ஒரு தாளிப்பு பாத்திரம் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு வீடியோ பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் நல்லா போட்டு கலக்கிக்கோங்க. சின்ன வெங்காயம் போட்டு தாளிக்கும் போது சட்னி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மதுரை தண்ணி சட்னி ரெடி ஆயிடுச்சு. இந்த சட்னியை நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.